என்னையாளும் வல்லோனே ஏகாந்த நாதா தன்னை அறியும் தவத்தை தந்தருள்வாய் நீ அல்லாஹ். حقي خلق الحقاக காணாத வாழ்நாள் தூக்கமாமென் பதால் துனقيني في الحال الله. எந்தன் இருளை நூறாக்கி உன்னில் ஷூஹூதை பந்தம் போலே ஃபத்திபாய் ஃபஃப்தஹ் முராதி. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وشفيعنا وهادينا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. எல்லா புகழும் ஏக வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சய்யிதுனா வ மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தவர்கள் மீதும் நண்பர்கள் மீதும் உலகிலே தோன்றிய அவுலியாக்கள் அன்பியாக்கள் அனைவர்கள் மீதும் இவ்விடத்தின் நாயகர் அது சங்கைக்குரிய உஸ்தாது நாயகம் அப்துல் ஜவாத் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதும் அவர்களுடைய அருந்தவ புதல்வர் மீதும் உண்டாகுக என வேண்டியவனாக
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வழமை போல் ஜும்மாவின் பின்னால் நடைபெறுகின்ற பயான் சென்ற வருடமும் சென்ற வாரமும் நடைபெறாத காரணத்தினால் சங்கைக்குரிய ஷேகு நாயகம் அவர்களுக்கும் உடல் நலக்குறைவு காரணத்தினால் என்னை பேசும்படி வேண்டினார்கள். உலக முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், மோமீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அருள் வாக்கியத்தை ஏற்றவர்கள்தான், ஒப்புக்கொண்டவர்கள்தான் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனால் நபியுல்லாஹ்வுடைய பொன்மொழியை ஆராய்ந்து பார்க்கின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் அத்தனை பேரும் மோமீன்கள் என்று சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். முஃமின் யார், யார் விசுவாசி என்பதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொன்மொழியிலே எங்களுக்கு விளக்கம் தருகிறார்கள். அது என்ன? லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே எவரும் விசுவாசியாக முடியாது. கொஞ்சம் பேர் விசுவாசி, கொஞ்சம் பேர் விசுவாசி அல்ல என்ற கருத்தல்ல. லா யுமினு அஹதுக்கும், உங்களில் எவரும் விசுவாசியாக முடியாது. ஹத்தா அகூன, நான் ஆகும் வரை. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவருக்கு நான் மிக விருப்பமானவனாக ஆகும் வரை. யார்? எந்த மனிதனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பமாக, மிக விருப்பமாக ஆகும் வரை. இதை விட்டும் மின் வாலிதிஹி, அவருடைய பெற்றோரை விட, வவலதிஹி, அவருடைய பிள்ளையை விட, வன்னாஸி அஜ்மஈன், சகல மக்கள் சகல விடயங்களை விடவும் நான் அவருக்கு விருப்பமாகும் வரை உங்களிலே எவரும் விசுவாசியாக முடியாது என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் எதை நாங்கள் விளங்குகிறோம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை மிக அன்பு வைக்க வேண்டும். யாரை விட அன்பு வைக்க வேண்டும்? எங்களுடைய உயிருக்கு உயிரான இரத்த உறவை கொண்ட பெற்றோரை விட அன்பு வைக்க வேண்டும். பெற்றோர் பக்கத்திலே இருக்கிறார்கள், நபியுல்லாவும் பக்கத்திலே இருக்கிறார்கள். ஒருவன் நபியுல்லாவை கொலை செய்ய வருகின்றான் என்றால் அவர் யாரை காப்பாற்ற வேண்டும்? பெற்றோரை அல்ல, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அவர் காப்பாற்ற வேண்டும். அவர் பெற்றோரை விட என்னை மிக விரும்ப வேண்டும். சும்மா விரும்பணும் சொல்ல ரசூலுல்லாஹ், மிக விரும்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி, அவருடைய பிள்ளையை விடவும் விரும்ப வேண்டும். நமக்கு பிள்ளையை விட சொத்து இருக்கா? பெற்றோரையும் அதிகமா விரும்புற வயசு போனாக்கள் இருந்து ஓடு போயிடுவாங்க. போட்டு ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளை விரும்புவான். பிள்ளையை விட சொத்தோ சுகமோ அப்பாற்பட்டது. இந்த சொத்து சுகத்தை ரசூலுல்லாஹ் ஏன் சொல்லல? இதிலே அது கணக்கெடுக்கிறார்.
பெற்றோர் பிள்ளை சொத்து சுகம் அது கீழதான். அப்ப சொத்து சுகங்களை விட பிள்ளையை விட என்ன செய்ய வேண்டும்? என்னை விரும்ப வேண்டும். வன்னாசி அஜ்மாயி, உலகத்தில மனைவியோ சொந்தக்காராக்களோ அல்லது வேறாக்களோ அத்தனை பேரை விடவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக விரும்பக்கூடியவர் தான் உண்மையிலே விசுவாசி என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த காலத்தில் எங்கள்கிட்ட இல்ல. அப்ப என்ன கருத்தை காட்டுது இது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவைகளை விடவும் விரும்பியவர் தான் மோமின். விரும்பாதவர் அவர் மோமின் அல்ல. அவர் வெளியிலே தொப்பி போட்டிருந்தாலும் சரிதான், ஜுப்பா அணிந்திருந்தாலும் சரிதான், தாடி வளர்த்திருந்தாலும் சரிதான், தலைப்பாகை அணிந்திருந்தாலும் சரிதான், குர்ஆனை ஓதினாலும் சரிதான், குர்ஆனை மனப்பாடம் செய்திருந்தாலும் சரிதான், ஐவேளை தொழுபவராக இருந்தாலும் சரிதான், ஜும்மா தொழக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், ஹஜ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், அவர் விசுவாசி அல்ல. அப்ப எங்க விஷயம்? கலிமாவோடு அல்லாஹ்வோடு எங்கே இணைக்கப்படுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் தான் இணைக்கப்படுகிறது. ஏன்? ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் இறைவன் இல்லை. யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வை யாருக்கு புரியும்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை காட்டவில்லையானால், அல்லாஹ்வை சொல்லவில்லையானால் உலக மக்களுக்கே தெரியாது. அதனால் தான் ரசூலை மஹப்பத் வைப்பது, ஈமான் கொள்வதோடு அவர்களை அனைத்தை விடவும் மஹப்பத் வைப்பது ஃபர்து ஐனாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மஹப்பத் வைத்தவர், ரசூலுல்லாஹ்வை கொண்டு மஹப்பத் வைத்தவர், அவர் ஈடேற்றம் பெறுவார். மஹப்பத் வைக்காமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று மட்டும் சொன்னவர் ஈடேற்றம் பெற முடியாது. இதுதான் இந்த ஹதீஸுடைய அடிப்படை. இந்த ஹதீஸில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பு பெரியார்களால் இப்படித்தான் மடித்து காட்டப்படுகிறது. இப்போது பாருங்கள், அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்த அரைவாசி சொத்தை கொண்டு வந்து பள்ளியிலே வைத்தார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் முழு சொத்தையும் கொண்டு வந்து பள்ளியிலே வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே, இது யாருடைய பங்கு? இது என்னுடைய பங்கு. எல்லாவற்றையும் கொண்டு வந்தீரா? இல்லை நாயகமே, வீட்டிலே அரைவாசி இருக்கிறது. அப்படியானால் நீ என்னை உகந்தவன் அல்ல. நீ உன்னுடைய சொத்து அனைத்தை கொண்டும் உன்னையும் எனக்காக தர வேண்டும். உன்னுடைய சொத்து மட்டுமல்ல, நீ உன்னையும் எனக்காக நீ தர வேண்டும். நீ தந்தால்தான் நீ மோமின், நீ விசுவாசி, நீ என்னை விரும்பியவன் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சொத்தையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு, அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் கொணர்ந்து விட்டேன், என்னையும் உங்களுக்கு தந்து விட்டேன் என்றார்கள். அப்ப இந்த வரலாறு, இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாண்பை காட்டுகிறது. ஒரு ஷேகுடைய மகத்துவத்தையும் இது எடுத்து ஓதுகிறது. ஒரு சமூகத்தின் ஷேகு அவர் எப்படி இருப்பார், அவருடைய சொல் எப்படி இருக்கும், அவருடைய சொல்லுக்கு மற்றவர்கள் எப்படி வழிபட வேண்டும் என்ற தத்துவத்தையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. உங்களுக்கு தெரியும்,
மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தபோது ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இன்னொரு சஹாபியையும் அழைத்து, நீங்கள் இருவரும் பாருங்கள், இன்ன இடத்திலே ஒட்டகத்திலே ஒரு பெண் போகிறாள், அவளிடத்திலே இங்குள்ள ஒருவர் கொடுத்த கடிதம் ஒன்று இருக்கிறது, அதை அவள் மக்காவுக்கு கொண்டு செல்கிறாள், நீங்கள் இருவரும் சென்று அந்த கடிதத்தை அவளிடத்திலே இருந்து பெற்று வாருங்கள் என்று சொன்னார்கள். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த மற்ற சஹாபியும் தேடி போகிறார்கள். போகும்போது நபியுல்லாஹ் எந்த இடத்தை குறிப்பிட்டார்களோ அந்த இடத்திலே ஒரு பெண் ஒட்டகையிலே சென்று கொண்டிருந்தாள். உடனே அவளை நிறுத்தி, உன்னிடம் இருக்கக்கூடிய கடிதத்தை தா என்று கேட்டார்கள். கடிதமா? என்னிடத்தில் அப்படி ஒன்று இல்லையே, நான் ஒன்றும் கொண்டு வரல. சத்தியம் செய்தால் நீங்கள் வேண்டும் என்றால் சோதனை செய்து பாருங்கள். சோதித்து பார்த்தார்கள் சஹாபாக்கள், எங்கும் கடிதத்தை காணவில்லை. அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், பெண்ணே, எங்களுடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலமும் பொய் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொன்னது உண்மைதான். உன்னிடம் கடிதம் இருக்கிறது, நீ தரப்போகின்றாயா அல்லது உன்னை நாங்கள் உன்னுடைய உடையை உரிந்து அந்த கடிதத்தை எடுக்கவா என்று கேட்டார்கள். அப்போதுதான் அந்த பெண் சொன்னால், ஆம், என்னிடத்திலே இருக்கிறது, இதோ தருகிறேன் என்று தன்னுடைய கொண்டையின் உள்ளே இருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தாள். எடுத்துட்டு வாராங்க இங்க மதீனாவுக்கு. மஸ்ஜித் நபவியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த கடிதத்தை பார்க்கிறார்கள். அது யாரால் எழுதப்பட்ட கடிதம்? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த ஹாத்திப் என்ற சஹாபியினால் எழுதப்பட்ட கடிதம். அந்த ஹாத்திப் என்ற சஹாபியதான் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் மக்காவிலே உள்ள அவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு. பக்கத்திலே நின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தாயினி யா ரசூலல்லாஹ் அவ்லிப் உனக ஹாதல் முனாஃபிக், இந்த நயவஞ்சகனுடைய கழுத்தை நான் வெட்டுகின்றேன், விடுங்கள் நாயகமே என்றார்கள். ஏண்டப்பா நீ எழுதினான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். சஹாபிதானே. நாயகமே, அங்குள்ள ஆட்கள் எல்லாம் இங்கு வந்தவர்கள் ஒவ்வொரு தொடர்பு வைத்திருந்தார்கள். அவரவர்களுடைய பொருளாதாரம் உடைமைகளை பாதுகாப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒருவரும் நான் விட்டு வந்து விட்டேன். அதை பாதுகாக்கும் நோக்கத்தில் தான் நான் அனுப்பினேனே தவிர இஸ்லாத்தை விட்டு மாறி சதி செய்வதற்காக நான் செல்லவில்லை என்று சொன்னார்கள். அப்போதும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற நபி தோழர்களும் ஹாத்திப் என்ற சஹாபியை வெட்டுவதற்கு வாளை ஓங்கி வந்தார்கள். வாளை ஓங்கினாங்கன்னா வெட்டுவாங்க சஹாபாக்கள், அதுதான் வழக்கம். விசேடமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பண்பு அதுதான். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹாபாக்களை மன்னியுங்கள், இவர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபி, அவர் பத்ர் யுத்தத்திலே கலந்திருக்கிறார். அந்த பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் தோன்றி நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று இறைவன் சொல்லி இருக்கிறான். அந்த பத்ர் யுத்தத்திலே தோன்றிய சஹாபியாக இருக்கின்ற காரணத்தினால் இவரை மன்னியுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் மன்னித்தார்கள். இதை எதற்காக நான் சொன்னேன் என்றால், நாமெல்லாம் கொள்கைவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருந்து 30-35 வருடங்களாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். தைரியத்திலே இருந்த எங்களை ஐனியத்தின் பால் அழைத்து அந்த கொள்கை விளக்கங்களை தந்து குர்ஆன் ஹதீஸை தந்து எங்களை மனிதனாக, மனிதன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை அறிந்து கொள்ளும் அமைப்பிலே எங்களை ஆக்கி வைத்தார்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள்.
இந்த தேர்தலிலே, நடந்து முடிந்த தேர்தலிலே அவர்களுடைய சொல்லுக்கு, அவர்களுடைய அந்த கட்டளைக்கு அடிபணிந்து எம்மவர்கள் அத்தனை பேரும், அதாவது அவர்களுடைய சொல்லுக்கு அடிபணிந்து நடந்தார்கள். அதனால் இன்று நாங்கள் எதிரிகளுக்கு மத்தியில் கூட ஊரை காப்பாற்றிய மக்கள், இவர்கள் கெட்டவர்கள் அல்ல, இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் சுயநலக்காரர்கள் அல்ல, இவர்கள் ஊரை காப்பாற்றிய மக்கள், ஊருக்காக ஒன்றிணைந்து வாக்களித்த மக்கள் என்று எதிரிகள் கூட இன்று சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். எங்களின் பக்கம், அதாவது பேஸ்புக்குகளிலோ வேறு எந்த விதத்திலோ எங்களை ஏசக்கூடிய எந்த பிரசுரங்களும் எந்த தகவல்களும் எங்களுக்கு இல்லை. முழுமையாக எங்களுக்கு அப்பாற்பட்டவர்களைத்தான் காத்தான் குடியை அனாதையாக்கி விட்டவர்கள் என்று பலரும் பலவாறு எழுதிக் கொண்டிருப்பதை நாங்கள் இன்று காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த ஒருவருக்கு துரோகம் செய்த பாவத்திலே இருந்து நாங்கள் நீங்கிக் கொண்டோம். இது யாரினால், யாருடைய சிந்தனையால் இந்த நிலைமையை நாங்கள் அடைந்தோம்? தலைமைத்துவத்தின் சிந்தனையால் இந்த நிலை எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் தோற்கவில்லை. யதார்த்தத்திலே எங்களுடைய மக்கள் அத்தனை பேரும் தலைமைத்துவத்துடைய சொல்லை கண்டு சொல்லை ஏற்று நிச்சயமாக வாக்களித்தார்கள். அல்லாஹு தஆலா அத்தனை பேருக்கும் எதிர்காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை தலைமைத்துவத்துடன் சேர்ந்ததாக, தலைமைத்துவத்துடைய அருளை பெற்றதாக அல்லாஹு தஆலா அமைப்பார். ஆனால் சிலர் நமக்கு எதிராக வாக்களித்ததாக நாம் அறிகிறோம். அது அவர்களுடைய சுதந்திரம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அவர்கள் எம்மவர்களாக இருந்தால் அவர்களுடைய சுதந்திரம், வாக்களிப்பது அவர்களுடைய சுதந்திரம். ஆனால் அவர்கள் எங்களுடையவர்களாக இருந்தால், அப்படி மாறாக வாக்களித்திருந்தால் அவர்கள் தலைமைத்துவத்தின் கட்டளையை மீறியவர்களாகவே ஆவார்கள். அவர்கள் ஆதரவாளர்கள் தான், அதை நாங்கள் மறக்கவில்லை. அவர்கள் கொள்கைவாதிகள் தான், அதை நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் தலைமைத்துவத்துடைய சொல்லை ஏற்காதவர்களாக அவர்கள் இந்த உலகிலும் கருதப்படுவார்கள், அல்லாஹ்விடத்திலும் அவர்கள் கருதப்படுவார்கள். தலைமைத்துவம் என்பது மார்க்கத்துக்கு மட்டுமல்ல, உலக வாழ்க்கைக்கும் அல்ல. ஒரு மனிதனுடைய முரீத் என்பவருடைய வாழ்க்கை அத்தனைக்கும் தான் தலைமைத்துவம். கஷ்டத்துக்கு மட்டும் தலைமைத்துவம் அல்ல, இன்பத்துக்கு மட்டும் தலைமைத்துவம் அல்ல. தலைமைத்துவத்தை பேணி நடக்கின்ற போது நாம் அறியாத எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கின்றன. மாறாக நாங்கள் நடக்கும் போது நாம் எதிர்பார்க்கின்ற நன்மைகளும் எங்களுக்கு இல்லாமல் போய்விடுகின்றன. இது வரலாறு. உங்களுக்கு தெரியும், உஹது யுத்தம். சஹாபாக்கள் எல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் போனார்கள். ஹஜ்ஜி போனார்கள், உம்ராக போனார்கள். உஹது மலையில ஏறி பார்த்திருப்பீங்க. பக்கத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு, பக்கத்தில் உஹது மலை இருக்கு. அந்த உச்சிக்கு நானும் ஏறி பார்த்தேன். அந்த உச்சியிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 அம்பு வீரர்களை வைத்தார்கள். அந்த எல்லாம் அப்படித்தான் இருக்கு. அந்த சூழல், இந்த பௌதீகம் அப்படித்தான் இருக்கிறது. அந்த மலையில் நின்றால் வரும் வழியிலே வருபவர்கள் அத்தனை பேரும் தெரிவார்கள். அந்த மலையுடைய உச்சியிலே 50 அம்பு வீரர்களை வைத்தார்கள். வைத்து சொன்னார்கள், நீங்கள் இந்த இடத்திலேயே நிற்க வேண்டும், இடத்தை விட்டும் மாறக்கூடாது. நாங்கள் இங்கே யுத்தம் செய்வோம். நீங்கள் இந்த இடத்திலே இருந்து யார் எந்த வழியினால் வருகின்றார்கள் என்பதை கவனித்து அவர்களுக்கு அம்பு எய்ய வேண்டும். சரிநாயகனே என்று 50 பேரும் மேலே இருந்தார்கள். யுத்தம் நடக்கின்றது. யுத்தம் நடந்து காவிரிகளுடன் போர் செய்து, காவிரிகள் தங்களுடைய ஆயுதங்கள், பொருளாதாரங்கள்,
தாங்கள் கொண்டு வந்த வாகனங்கள், மிருகங்கள், விலங்குகள், ஒட்டகங்கள் அத்தனையும் விட்டு விட்டு ஓடுகின்றார்கள். கீழே சாமான்கள் எல்லாம் கிடக்கிறது. இதை பார்க்கிறார்கள். மலை உச்சியிலே இருந்த 50 அம்பு வீரர்களும் பார்த்துவிட்டு யோசிக்கிறார்கள். கீழே பொருட்கள் எல்லாம் கிடக்கின்றன, கொள்ளை பொருட்கள், பெருமதியான பொருட்கள் கிடக்கின்றன. ஒட்டகைகள், காவிகள் கொண்டு வந்த ஒட்டகைகள் அனாதரவாக கிடக்கின்றன. எல்லோரும் எடுக்கின்றார்கள். நாம் மேலே நின்று கொண்டிருந்தால் அதை எடுக்க முடியாது. நாமும் கீழே போவோம். மற்றவரை போல் நாமும் இறங்கி கீழே சென்றால் அந்த கொள்ளை பொருட்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அவ்வளவு பேரும் இறங்கி வருகின்றார்கள். இறங்கி வந்தபோது அந்த நேரத்திலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமாகவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய திருமுடியை, முன்னெற்றி ரோமத்தை தொப்பியிலே வைத்து எல்லா யுத்தங்களிலும் வெற்றி பெற்றார்களே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்நேரம் இஸ்லாமாகவில்லை. அவர்கள் காபிராக இருந்தார்கள். அவர்கள் யுத்த வீரனாக இருந்த காரணத்தினால் பார்த்தார்கள், நபியுல்லாஹ் வைத்த வீரர்கள் எல்லாம் கீழே இறங்கி விட்டார்கள். உடனே அந்த இடத்தை ஒரு படையை அழைத்துக் கொண்டு சென்று அந்த இடத்திலே அவர்கள் நின்று முஸ்லிம்கள் மீது அம்பெய்தார்கள். எப்படி கீழே சாமான புறக்கி நாக்கள்லாம் அதுல மௌத்தா நாக்கள் இருக்கி உட்டுப்பட்டு ஓடி நாக்களும் இருக்கி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லும் உடைந்தது அந்த யுத்தத்தில்தான். எத்தனையோ யுத்தம் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பல் உடைந்ததும் அவர்களுடைய முகத்திலே இரத்த காயம் ஏற்படுத்தலும் அந்த யுத்தத்தில் தான். என்ன எல்லாரும் ஓடிச்சாங்க. அப்ப இறுதி கட்டம் காவிர்களுக்கு வெற்றி கிடைத்தது. ஏன் வெற்றி கிடைத்தது? உலக ஆசை. நபியுடைய கட்டளையை மீறி செயல்பட்டவை உலக ஆசை, பொருளாதாரத்திலே ஆசை. அது கிடைக்கும், இது கிடைக்கும், அம்பு கிடைக்கும், ஒட்டகை கிடைக்கும், குதிரை கிடைக்கும் என்ற பேராசை. சஹாபாக்கள் தான், நாம் குறை சொல்லவில்லை. மனிதனுடைய மனோநிலை. அந்த யுத்தம் எதனால் தோற்கடித்தது என்பதைத்தான் நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் இணைத்திருந்தா இந்த யுத்தம் வேணுமா? அவங்களே வென்றிருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? மலக்குகளை இறங்கியிருப்பான். அது என்னத்துக்கு நடத்தினா அந்த நாடகத்தை? உலகத்திலே இப்படி தோன்றுவார்கள் மக்கள். மக்களுக்கு இப்படி பிரச்சனைகள் வரும். தலைமைத்துவத்துக்கு மாறு செய்கின்ற கூட்டம் உலகத்திலே தோன்றும். அவர்களுக்கு ஒரு படிப்பினையாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அன்று ஆக்கினான். அப்ப என்னத்துக்காண்டி அதை செஞ்சாங்க? அந்த யுத்தம் ஏன் மக்காவை விட்டு வந்தாங்க? கொள்கைக்காக. ஏன் சஹாபாக்களை மேலே ஏற்றினாங்க? கொள்கைக்காக. ஆகவே கொள்கைக்காகவே நபியுல்லாஹ் வாழ்ந்தார்கள். கொள்கைக்காகவே சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்காக மட்டுமல்ல, தன்னுடைய சமூகத்துக்காகவே ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கை நேரம் சென்று விட்டது சகோதரர்களே, சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஹுதைபியா உடன்படிக்கை, மக்காவில் இருந்து முஸ்லிம்கள் எல்லாம் என்ன கலிமா ஏற்றவர்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்தவர்களுக்கு சரியான பொருளாதார கஷ்டம். சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. முடிந்த அளவு மதீனாவில் இருந்த சகோதரர்கள் மக்காவிலே இருந்து வந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். இப்படி இருக்கும் போது பத்ர் யுத்தமும் நடந்தது. அதன் பின்பும் கடும் கஷ்டம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் நினைத்தார்கள், தங்களுடைய தோழர்கள் 1000 பேரோடு நாம் உம்ராவுக்கு செல்வோம். உம்ராவுக்கு செல்வது எங்கே உம்ரா செய்ய வேண்டும்? மக்காவுக்கு செல்ல வேண்டும். உம்ராவுக்கு செல்வோம் என்று
தோழர்களுடன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்தை அடைந்தார்கள். இதை அறிந்தார்கள் காபிர்கள். அங்கிருந்தும் ஒரு கோஷ்டியினர் ஹுதைபியா என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். சேர்ந்தவுடனே அப்ப ரசூலுல்லாஹ் நீங்க இருந்தா இருங்க, நாங்க போறோம் என்று போகல. நீங்க வந்தா வாங்க, அப்படி உங்களோட யுத்தம் செஞ்சா நாங்க செய்வோம் என்று அப்படி சொல்லவில்லை. காபிர்கள் வந்து என்ன சொன்னார்கள்? முஹம்மதே, நீங்கள் இப்போது மக்காவுக்கு போக வேண்டாம். ஏன்? பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்ட அபூஜஹல் போன்ற பெரும் பெரும் தலைவர்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் ஆத்திரத்திலே இருக்கிறார்கள், கோபத்திலே இருக்கிறார்கள். நீங்கள் இப்போது போனால் உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து, போகின்ற மக்களுடைய உயிருக்கும் ஆபத்து. ஆகவே ஒரு ஒப்பந்தத்தை செய்வோம் நாங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் யோசிச்சு பார்த்தாங்க, சரி ஒப்பந்தம் தேவையில்லைன்னு விட்டாங்களா? ஒப்பந்தம் செஞ்சாங்க. அந்த ஒப்பந்தத்தை பாருங்க, இது இஸ்லாமியர் ஒவ்வொருவருக்கும் ஞாபகம் இருக்க வேண்டிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் இருந்துதான் இன்று எத்தனையோ ஒப்பந்தங்கள் செய்யப்படுகின்றன. எப்படி செய்யப்படுகிறது? முதலாவது, அந்த ஒப்பந்தத்திலே ரசூலுல்லாஹ் எழுதுகிறார்கள், முதலாவது இது குறைஷிகளுக்கும் மக்கா குறைஷிகளுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையிலே செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். இப்படிதான் முதலாவது ஆரம்பிக்காங்க. மின் முஹம்மது ரசூலில்லாஹ் என்று போட்டு வந்த காபிர்களுடைய தலைவர்கள் சொன்னார்கள். சுஹைல் என்ற ஒரு தலைவர் வந்தார். அவர் காபிராக இருந்தார், குறைஷிகளில் இருந்தார். அவர் சொன்னார், முஹம்மதே, இந்த ஒப்பந்தத்தை குறைஷிகள் ஏற்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்க முஹம்மதுங்கிறத நாங்க ஏற்றுக்கொள்றோம், ரசூலுல்லாஹ்ங்கிறத நாங்க ஏற்றுக்கொள்ளல. நீங்க ரசூலுல்லாஹ் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மக்காவிலிருந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களை தொடர்ந்து உங்களுடைய தோழர்கள் மதீனாவுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த ஒப்பந்தமும் தேவையில்லை. ஆகவே ரசூலுல்லாஹ் என்பதை நானும் ஏற்கவில்லை, மக்கத்து குறைஷிகளும் ஏற்கவில்லை. அதை வெட்டி விடுங்கள் என்றார். நல்ல விஷயமா இது? அப்ப உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலியே உம்ஹு ரசூலல்லாஹ், யா அலி, யா அலி, அலியே உம்ஹு ரசூலல்லாஹ், ரசூலல்லாஹ் என்பதை அழித்துவிடு. அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க என்னத்தை செஞ்சாலும் நான் செய்வேன், இதை மட்டும் நான் அழிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலியே அழித்து விடு. இல்லை நாயகமே, இதை அழிப்பதற்கு எனக்கு சக்தி கிடையாது, அழிக்க மாட்டேன். அப்படியா? இப்படித்தான் நீயும் பின்னொரு காலத்திலே சோதிக்கப்படுவாய். நீ அமீருல் மோமினாக இருப்பாய். உன்னுடன் ஒப்பந்தம் ஒன்று நடக்கும். முஆவியாவுடைய காலத்திலே அமீருல் மோமினின் என்பதை அழித்துவிடு என்று சொல்வார்கள். நீ அழித்தே ஆக வேண்டும். பின்னால் அந்த சம்பவம் நடந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சம்பவம் நடந்தது. அலி ரலியல்லாஹு அவர்கள் அழித்து விட்டார்கள். அழிக்க மாட்டேன் என்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. உடனே ரசூலுல்லாஹ் அதை கேட்டு அழிக்க போனாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாளுடன் துள்ளி குதித்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, அலஸ்னா லில் ஹக்கி, நாங்கள் ஹக்கை கொண்டவர்கள் இல்லையா? நாங்கள் உண்மையாளர்கள் இல்லையா? நாங்கள் மோமீன்கள் இல்லையா? நாங்கள் காபீர்கள் இல்லை, ஆனால் மோமீன்கள். ஏன் நாயகமே நீங்கள் அடிக்கப் போகிறீர்கள்? சும்மா நீங்க. பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் குதித்தெழுந்தார்கள், அழிக்கவே வேண்டாம். ரசூலுல்லாஹ் என்ன ஒருத்தருக்கு ஏறாதானே, ஒருவருக்கு ஏறாதானே, கொண்டா என்று போட்டு
அந்த ரசூலுல்லாஹ் என்கிறதை அழித்தார்கள். எத்தனை சஹாபாக்கள் வானாமன்னு சொல்றாங்க. அவ்வளவு பேரும் எதிர்க்கின்ற நேரத்தில், ஆட்சேபிக்கின்ற நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மதுன் என்பதை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் என்பதை அழித்துவிட்டு அதே இடத்திலே இப்னு அப்துல்லா என்று எழுதினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை அழித்துவிட்டு அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்று எழுதினார்கள். இது எப்படியான ஒப்பந்தம்? இன்னொரு விஷயம் நடந்ததுக்கு நாங்கள் கொதிக்கிறோம், கொம்புகிறோம், கூடி கூடி பேசுகிறோம், எத்தனையோ பிரச்சனைகளை உண்டாக்குகின்றோம், கருத்து மோதல்களை நாங்கள் எடுக்கின்றோம். சஹாபாக்களுக்கு எப்படி இருந்தது? இப்படித்தான் இருந்தது. என்னது அழிக்காங்க? ரசூலுல்லாஹ் என்கிறதை அழிக்காங்க. நாயகமே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தானே, ஏன் இவர்களுக்கு நீங்கள் அழிக்க வேண்டும்? அவங்களுக்கு பயந்து அழிச்சாங்க. அந்த கூட்டத்துக்காக தான் அழிச்சாங்க, சமூகத்துக்காக தான் அழிச்சாங்க, அவங்களுக்காக அவங்க அழிக்கல. எல்லோரும் ஆட்சேபனை கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் ஹுதைபியா உடன்படிக்கையிலே ரசூலுல்லாஹ் என்பதை அழித்தார்கள். சஹாபாக்கள் வெம்பி போய் நிற்காங்க. ஒன்னு சொல்லி கேட்டாது. ரசூலுல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் சொல்றாங்க, உலகத்திற்கு அழிக்கல. என்ன இந்த ரசூலுல்லாஹ்ங்கிறத ஒருவருக்கு அழிக்கல ஏதான் சொல்றீங்க? கொண்டாங்க, நான் அழிக்கிறேன் என்று அழைத்தார்கள். அவருடைய அதிகாரம். அது என்ன அதிகாரம்? அது சர்வாதிகாரம். அது இல்ல, அது தலைமைத்துவம். தலைமைத்துவத்திற்கு அப்படியான முடிவுகள் விளங்கும். அதனால் அந்த முடிவை மற்றவர்களிடத்திலே கேட்பது தலைமைத்துவம் அல்ல. மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கலாம், அவர்களுடைய ஆலோசனையின் படிதான் செய்ய வேண்டும் என்பது தலைமைத்துவத்துக்கு கடமை அல்ல. இல்லாட்டி அவர் தலைவர் இல்லை. அவன் நபியுல்லாஹ் என்கிறார்கள், அவர்களுடைய அதிகாரத்தை கொண்டு அழித்தார்கள். சஹாபாக்கள் ஒன்றும் பேசல. பிறகு இரண்டாவது நிபந்தனை என்ன? இந்த வருஷம் நீங்க வரக்கூடாது. இதுவும் பொல்லாத நிபந்தனை. இந்த வருஷம் நீங்கள் மக்காவுக்கு வரக்கூடாது. அடுத்த வருஷம் வாங்க, நிராயுதபாணிகளாக வாங்க. யுத்த ஆயுதங்கள் ஒண்ணு கொண்டு வர இயலாது. ஒரு ஆளுக்கு ஒரு வாழை போட்டுக்கலாம், அது தற்காதுகாப்பு, அதை போட்டுக்கலாம். ஆயுதபாணிகளாக நீங்கள் வரக்கூடாது. அடுத்த வருடம் பாருங்கள். இதுக்கு சஹாபாக்கள் யாருமே விரும்பல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்றாங்க. ஏன் சரி என்றாங்க? அந்த குறைஷிகளிலே வந்த தலைவர்களால் அனுப்பப்பட்ட சில தலைவர்கள் சொன்னார்கள், முஹம்மதே, நீங்கள் இந்த வருடம் வந்தால் அபூஜஹில், உத்பா, ஷைபா, காலித் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பம் எல்லாம் கொதித்து போயிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க வந்தா உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கே எங்களுக்கு ஏறாது. உங்களுடைய சஹாபாக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கே எங்களுக்கு ஏறாது. நாங்க சமாதானம் விரும்பிகள், சமாதானம் பேசக்கூடியவர்கள், குறைஷிகளிடத்திலே இருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் வந்தால் உங்களுடைய உயிரை, இந்த சமாதானத்தை எங்களால் சரியாக செய்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த வருடம் வராதீர்கள் என்றாங்க. ரசூலுல்லாஹ் யோசிச்சு பார்த்தாங்க, உண்மையிலே சரிதான். நாம் இப்ப போய் நம்மளுக்கும் பிரச்சனை, நம்முடைய பிரச்சனையை விடுங்க, அல்லாஹ் பாப்பான். நம்மளோட வரக்கூடிய தோழர்கள் சாதாரணமானவர்கள், வீரர்கள், உயிரை கொடுத்து யுத்தம் செய்யக்கூடியவர்கள், உயிரை கொடுத்து தன்னை பாதுகாக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் துன்பம் ஏற்படும். ஆகவே நாம இந்த வருஷம் போறது நல்ல விஷயம் இல்லை என்று ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கியது. ஆனா சஹாபாக்களுக்கு எல்லாருக்கும் அது விளங்கவில்லை. ஒரு சில ஆக்களுக்கு அது விளங்கியது. ரசூலுல்லாஹ் சொன்னது சரிதான். மத்தாக்கள் என்ன செஞ்சாங்க? மறுத்தார்கள். அப்ப அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டான். அடுத்த விஷயம் சொன்னார்கள், இந்த வருஷம், அதாவது அடுத்த வருஷம்
நீங்கள் மக்காவுக்கு வரலாம். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வருகின்றவர்களை நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்தார்களே, வருகிறார்களே, இனிமேல் அவர்களை நீங்கள் அங்கே வைத்திருக்க கூடாது. அவங்களை இஸ்லாமான திருப்பி அனுப்பிடுங்க மக்காவுக்கு. ஆனால் மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு வந்தவர்களை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். இது குறுக்கால நிபந்தனை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருபவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும். ஆனால் மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு போகின்றவர்களை திருப்பி அனுப்ப முடியாது. இந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்வார்களா? ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. யாராவது ஒப்பந்தத்தின் பின்பு மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு போனால் அவர்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பினார்கள். ஆனால் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போனவர்களை அவர்கள் திருப்பி அனுப்ப மாட்டார்கள். இந்த நிபந்தனையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் ஏற்றுக்கொண்டாங்க? இந்த காவிரிகள் சொன்னார்கள், எந்த இடத்திலே யார் யார் இருந்து அந்த இடத்தை விட்டு போனார்களோ அந்த இடத்திற்கு அவர்கள் திரும்பி வந்து இருந்தால் தான் உண்மையான சமாதானம் நிகழும். உதாரணமாக யாழ்ப்பாணத்திலே இருந்து கொழும்புக்கு முஸ்லீம்கள் வந்தார்கள். பிரச்சனைக்கு பேர் யாழ்ப்பாணத்திலே உண்மையான சமாதானம் நிகழ வேண்டுமானால் அந்த கொழும்புக்கு வந்த முஸ்லீம்கள் என்ன செய்ய வேண்டும்? யாழ்ப்பாணத்துக்கு திருப்பி போய் அந்த இடத்திலே இருந்து குடியிருக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான சமாதானம் நிகழும். அப்படி இல்லாவிட்டால் சமாதானம் நிகழாது. இதே போன்றுதான் மக்காவிலே இருந்து மதீனா வந்தவர்கள் மதீனாவிலே இருக்காமல் மக்காவுக்கு வந்து அவங்களோட இடத்திலே இருக்கணும். ஆனால் மக்கா வாசிகள் மதீனாவிலே இருந்தார்களே, அவர்கள் மக்காவுக்கு போனால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள். மக்காவில் இருந்து போனவர்கள் மதீனாவுக்கு போனால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். ஏற்கனவே மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்தவர்கள் மக்காவுக்கு போனால் அவர்களை திருப்பி அனுப்பப்பட மாட்டாது. அப்ப இந்த நிபந்தனைகள் எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே நிகழ்ந்த நிபந்தனைகள். அடுத்த நிபந்தனை என்ன? 10 வருஷத்துக்கு இரு சாராருக்கும் இடையிலே யுத்தம் நடக்காது. 10 வருடங்களுக்கு காவிர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையினருக்கும் இடையிலே யுத்தம் நடக்காது. இவ்வளவுதான் உதைபியா உடன்படிக்கை. மக்காவுக்கு வந்தாங்க முஸ்லீம்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு பாருங்க எடுத்தாங்களா? ஓடும் ஓடும், நான் என்ன அங்க போனா எங்களை கொல்லுவாங்க, நீ போங்க மக்கா. ஒப்பந்தம் தானாக உடையும், அதற்கு காலம் வரும். ஒப்பந்தம் உடைவதற்குரிய காலம். நீங்கள் இப்போது வந்தால் இப்போதே முஹம்மது ஒப்பந்தத்தை முறித்து விட்டார். ஆகவே நீங்கள் திரும்ப மக்காவுக்கே போய்விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவங்க போகல. என்ன, பாலைவன காட்டிலே மறைந்திருந்தார்கள். யுத்தம், அதாவது ஒப்பந்தம் முறிந்த பின்புதான் அவர்கள் வந்தார்கள். சகோதரர்களே, ஆகவே இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் எதை காட்டுகின்றன? இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த விவரங்கள். இன்னும் எத்தனையோ ஒப்பந்தங்கள் நடந்திருக்கின்றன. இவைகளெல்லாம் தலைமைத்துவத்தின் முடிவையும் அந்த தலைமைத்துவத்திற்கு அடிபணிந்திருக்கக்கூடிய மக்கள் கட்டுப்பட்டு நடப்பதையும் எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. ஆகவே நாங்கள் கொள்கைவாதிகள் என்று சொல்கின்றோம். 35 வருடங்களாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு பல வகையிலும் பல சோதனைகள் வந்தவர்கள் தான் நாங்கள். எனக்கு வந்திருக்கு சோதனை, உங்களுக்கும் அதே மாதிரி வந்திருக்கு. முதலாம் குறிச்சி, 2ஆம் குறிச்சி, 3ஆம் குறிச்சி, காங்கேயனுடைய பாலமுனை, இங்கிருந்தவர்கள் எல்லாம் இப்போது நாங்கள் இருக்கிறோம். ஏன் இங்கே வந்திருக்கிறோம்? ஏனைய பள்ளிகள் எங்களுக்கு இல்லையா? அங்க அருகிலே உள்ள பள்ளிகளிலே போய் நாங்கள் தொழ முடியும் தானே? ஏன் இங்கே வருகிறோம்? கொள்கை, அதுதான் எங்களை இங்கே அழைக்கிறது. இந்த கொள்கைக்காகவே நாங்கள் வாழ்கின்றோம். ஆகவே கொள்கைவாதிகளான நாங்கள் பிளவுபட்டால், பிரிந்தால்
எங்களுக்கு இடையிலே ஒற்றுமை இருக்காது. அவர் பிரிஞ்சிருக்கார், இவர் பிரிஞ்சிருக்கார், அவர் அங்க இருக்கார், இவர் இங்க இருக்கார் என்று எதிரிகள் சொல்லி எங்களுடைய கொள்கையை கொச்சைப்படுத்துவார்களே சொல்லிய நன்றாக பேச மாட்டார்கள். காரணம், எங்களுடைய தலைமைத்துவம் எங்களுடைய பள்ளிவாசலுக்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் சாதகமாகவே எந்த ஒப்பந்தங்களையும் செய்யும், எந்த ஒப்பந்தத்தின்படி நடக்கும். ஆகவே 35 வருடங்களாக ஒன்று சேர்ந்த நாங்கள் உலக ஆதாயத்துக்காக, உலக பிரச்சனைக்காக நாங்கள் பிரிந்து சென்றால் அந்த உலக நன்மைகள் கூட எங்களை வந்து அடையாது, அது பூரணத்துவம் வராது. ஆகவே இன்றும் என்றும் நாங்கள் ஒரே கொள்கைவாதிகளாக வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم.